ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு புகார, அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு புகார போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து, போலீசார் அந்த புகாரின் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யலைன்னா, சட்டத்துல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள தான் நான் சொல்லப் போறேன். கண்டிப்பா உபயோகமா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. ஸோ நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு புகார குடுக்கும்போது, போலீசார் அதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யலைன்னா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. பொறுமையா. போலீஸ் அந்த புகார் மேல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, இல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யற மாரி இருக்கா அப்படின்ற விஷயங்கள ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி ஒரு மானிட்டர் பண்ணுங்க. அப்படி ஒரு 2 நாள் ஆகியும் போலீஸ் எந்தவித விசாரணையும் பண்ணல, அப்படியே கிடப்புல போட்டாங்கன்னா, பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 173 சப் கிளாஸ் 4 கீழ ஒரு ஹையர் அபிஷியல், அதாவது காவல் கண்காணிப்பாளர், அதாவது கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. இந்த மாதிரி நான் இந்த காவல் நிலையத்துல ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு புகார் கொடுத்தேன். புகாரை வாங்கிட்டு போலீஸ் வந்து சரிவர எதுவுமே புலன் விசாரணை செய்யல, எஃப்ஐஆர் பதிவு செய்யல, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு கொடுங்க அப்படின்ற கண்டென்ட்டை மட்டும் சொல்லி ஒரு பதிவு தபால் அனுப்புங்க. பதிவு தபால் அனுப்பிட பிறகு நீங்க புகார் கொடுத்த தேதியிலிருந்து 14 நாட்கள் டைம் உங்களுக்கு. ஏன்னா இந்த புதிய சட்டப்பிரிவுல, அதாவது புதிய சட்டத்துல 173 சப் கிளாஸ் 3ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பிரிவு 175 வகைகளுக்கு குந்தகமின்றி, அதாவது எந்த பாதிப்பும் இன்றி 3 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கு கீழே ஒரு கைது செய்வதற்குரிய குற்றம் குறித்து ஒரு காவல் அலுவலருக்கு ஒரு தகவல் கிடைச்சதுன்னா, அந்த காவல் அலுவலர் துணை கண்காணிப்பாளர், அதாவது டிசி ரேங்கிங் கீழே இருக்கிற அபிஷியல் கிட்ட, அந்த பதவிக்கு குறையாத அபிஷியல் கிட்ட ஒரு முன் அனுமதி வாங்கிட்டு, வழக்கின் தன்மையை பொறுத்து அவர் இந்த 173 கிளாஸ் 3 அதிலேயே சப் கிளாஸ் 1 கீழே ஒரு முதல் விசாரணையை மேற்கொண்டு, இந்த வழக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு, அதாவது ஒரு முதல் நோக்கிடும் வழக்காக இருந்ததுன்னா அதனை பதிவு செஞ்சு விசாரணை செய்யலாம். அப்படி இல்லை, நேரடியாகவே வந்து முகாந்திரம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அவர் விசாரணை செய்யலாம். ஸோ இந்த சட்டப்பிரிவின்படி ஒரு 14 நாள் டைம் இருக்கு. இந்த ஹீனியஸ் அஃபென்சஸ் சொல்ற கிரைமுக்கு இது பொருந்தாது. அதாவது 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற தண்டனைகள், இந்த கொலை, கொள்ளை போன்ற ஒரு கொடுங்குற்றங்கள், அதுக்கு வந்து இந்த சட்டப்பிரிவுகள் பொருந்தாது. அதுக்கு உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், காலதாமதம் இல்லாம விசாரணையை செய்யணும். இது இந்த 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தண்டனை பிரிவு. இதுலயே முகாந்திரம் உடனே எப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்கன்னா, ஒரு பேஷண்ட் மருத்துவமனையில போய் அட்மிட் ஆயிட்டாலோ, இல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவர் மேல இருந்தாலோ, உடனடியாக இந்த 14 நாட்கள் வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். ஸோ நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க ஒரு 14 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஹையர் அபிஷியலுக்கு. ஆனா உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 14 டேஸ், இந்த 14 டேஸ்க்கு அப்புறமும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்யலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 175 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ் கீழே அந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு நடுவர் நீதிமன்றத்துல நீங்க போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். அதை பெற்றுக்கொண்ட அந்த நடுவர் போலீஸ் கிட்ட எஃப்ஐஆர் போட சொல்லியும் இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியும் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. சரி, இதையும் கொடுத்து போலீஸ் பண்ணல, மதிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிவு 528 பிஎன்எஸ் கீழே உயர் நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்கலாம். கம்பல்சரி இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு தான் நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு புகாரை வாங்கிட்டு போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யலைன்னா இந்த வழிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிங்க, கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்த வீடியோல போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யலைன்னா போலீசார் மீது வழக்கு தொடுக்கலாமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்ம லா சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.